தீபஒளி அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் மதுரை மீனாட்சி பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, அதாவது ரேஷன் அரிசி கூட வாங்கி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் உடம்புக்கு முடியாமல் இருக்காரு. அவங்க நம்ம தீபஒளி அறக்கட்டளையை நாடி வந்தாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் நம்ம செஞ்சுருக்கோம். மளிகை சாமான் எல்லாம் அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க வீடு கட்டி மேல்மட்டம் போடவே கிடையாது, ஒரு ஓப்பனாகவே இருக்குது. அதனால் அந்த சிமெண்ட் சீட்டு வாங்கி எங்களுக்கு அடைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம அதை செய்யணும். அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அதில் ஒரு ஆண் குழந்தை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு தனியாக போயிட்டாரு. அதனால் அவங்கள பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நம்ம குடும்பத்தை நாடி வந்திருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை, ஒரு சிறு உதவிகளை நம்ம செய்யணுங்கிறதுனால நம்ம இந்த ஒரு சிறு வீடியோவை போட்டிருக்கோம். மீண்டும் அனைவருக்கும் ஒரு அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நம்மளால் முடிஞ்சதை ஒரு 100 ரூபாயில் இருந்து கூட அவங்களுக்கு ஒரு சிறு உதவி பண்ணோம்னா, அவங்களுடைய வீட்டை அடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோம்னா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு நிழல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.